हिंदी लेसन 3 पहली बूंद. पहली बूंद அப்படின்னா முதல் துளி. वह पावस का प्रथम दिवस है. पावस அப்படின்னா மான்சூன். மான்சூன் சீசனுடைய பிரதம் திவஸ் அப்படின்னா முதல் நாள். பகலி பூந்த் தரா பர் ஆயி. முதல் துளி தரா அப்படின்னா எர்த்துக்குள்ளே வந்து வருது. பகலி பூந்த் தரா பர் ஆயி. தரா அப்படின்னா எர்த்துக்கு வந்து வருது. அங்கூர் ஃபூண்ட் படா தர்த்தி சே. அங்கூர் அப்படின்னா அந்த ஸ்ப்ரவுட் விதை முளைச்சி வருது இல்லையா, அந்த முளைத்து வர்றது. அந்த அங்கூர் ஃபூண்ட் படா தர்த்தி சே நவ ஜீவன் கீழே அங்கடாயி. அது வந்து ஒரு உயிர் தோன்றுவதற்கான ஒரு அறிகுறியை வந்து ஏற்படுத்துது. वह पावस का प्रथम दिवस जब पहली बूंद धरा पर आई, अंकुर फूट पड़ा धरती से नव जीवन की ले अंगड़ाई. धरती के सूखे अधरों पर गिरी बूंद अमृत की आकर. वसुंधरा की रोमावली सी हरी धूप फुकली मुस्कुराई, पहली बूंद धरा पर आई. தர்தி கே சூக்கே அதரோங் பர். தர்த்தி அப்படின்னா எர்த்து. எர்த்தினுடைய சூக்கே அப்படின்னா ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த அதரோங் அப்படின்னா லிப்ஸ், காஞ்சி போன அந்த உதடுகளுக்கு கிரி பூந்த் விழுந்த மலை துளி வந்து எப்படி இருக்குது, அமிர்திக்கு ஆக்கர் ஒரு அமிர்தம் போல் வந்து சேருது. வசுந்தராக்கி ரோமாவளி சி. வசுந்தராவுனுடைய அன்பு போல. ஹரி தூப். தூப் அப்படிங்கிறது வந்து இங்கே கிராஸ், புல், பச்சை புற்கள். ஃபுல்கி முஸ்காயி புன்னகைக்குது. பகலி பூந்த் தராப்பர் ஆயி முதல் துளி எர்த்துக்கு வந்துருச்சு, பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. आसमान में उड़ता सागर. आसमान में उड़ता सागर लगा बिजलियों की स्वर्णमणि पर. बजा नगड़े जगा रहे हैं बादल धरती की तरुणाई, पहली बूंद धरा पर आई. ஆஸ்மான் அப்படின்னா ஸ்கை. வானத்தில் மேலே எது வரைக்கும் எழுகுது, வானம் அளவுக்கு எது எழுகுது அப்படின்னு சொன்னாக்கா கடல். சாகர் வந்து கடலோட அலை வந்து வானம் அளவுக்கு உயருது. லகா பிஜ்லியோங். பிஜ்லியோங் அப்படின்னா இங்கே வந்து லைட்டிங், மின்னல், மின்றது வந்து. ஸ்வர்ணியமயா அப்படின்னாக்கா ஒரு கோல்டன் கலரை வந்து அது வந்து அங்கே க்ரியேட் பண்ணுது. மின்னல் வந்து மின்னும் போது அந்த பொன்னிறமாக இருக்குது. பஜா நகாடே. பஜா நகாடே அப்படின்னா அங்கே ட்ரம்ஸ் வந்து ஒலிக்குது. இங்கே வந்து தண்டர் சவுண்டை சொல்கிறாங்க. பஜா நகாடே ஜகா ரகேஹேன். அங்கே மின்னல் மின்றதும் லைட் தண்டர் சவுண்டையும் வந்து இப்படி கம்பேர் பண்ணுறாங்க. பாதல் தர்த்திக்கு தருணாயி, பகலி பூந்த் தராப்பர் ஆயி. பாதல் அப்படிங்கிறது வந்து க்ளவுடு. க்ளவுட் வந்து எங்கே வருது, தர்த்தி அப்படிங்கக்கூடிய எர்த்துக்கு வந்து பூமிக்கு வந்து வருது, மழையாக வருது. பகலி பூந்த் தராப்பர் ஆயி முதல் துளி பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீலே நயனோங் சாய் யக் அம்பர் காளி புத்லி சே யக் ஜல்தர் கருணா கருணா பிகலித் அக்ஷ்ரு பனாக்கர். நீலே நயனோங். நீலே நயனோங் அப்படின்னாக்கா நீல கண்கள் உடைய, நீல கண்கள் மாதிரி தெரியுது. எது, அந்த அம்பர் அப்படிங்கிறது வந்து இங்கே ஆஸ்மான் ஸ்கையை சொல்கிறாங்க. நீலே நயனோங் சாய் யக் அம்பர் காளி புத்லி சே யக் ஜல்தர். அந்த கருவிழியாக வந்து என்ன இருக்குது இங்கே, அந்த மேகம் வந்து நீல கண்களில் கருவிழியாக வந்து மேகங்கள் தெரியுது. கருணா பிகலித் அக்ஷ்ரு பனாக்கர். கருணை வந்து பொங்கி வழிந்து அக்ஷ்ரு அப்படிங்கிற கண்ணீர் துளியாக உருவாகி தர்த்தி கீ சிர் பியாஸ் புஜாயி. பூமியினுடைய பியாஸ் அப்படின்னா தாகத்தை வந்து புஜாயி அப்படின்னா தணிக்குது. பூமியினுடைய தாகத்தை தணிக்குது. பூடே தர்த்தி சயஸ் ஷியாமலா. சயஷ் அப்படின்னா கிராப், ஷியாமலா அப்படின்னாங்கிறது பழுப்பு நிறம். பூடே இந்த வயதான இந்த பூமியில் இருக்கக்கூடிய பயிர்கள் என்ன ஆயிடுச்சு, பழுப்பு நிறம் ஆயிடுச்சு. பன்னே கோ ஃபிர் சே லல்சாயி.
பூமியில் இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் பருப்பு நிறம் ஆனதுக்கு அப்புறமும் கூட இது என்ன பண்ணுது, ஒரு ஆசையை வந்து தூண்டுது. எது, அந்த முதல் மழை துளி நம்ம வந்து மீண்டும் வந்து வளரப்போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஆசையை வந்து இந்த பகலி பூந்த் தராபராயி அது வந்து அந்த ஆசையை லல்சாயிங்கிற ஆசையை வந்து ஏற்படுத்துது. மீண்டும் வளரப்போகிறோம் அப்படிங்கிற ஆசையை ஏற்படுத்துது அந்த முதல் துளி. இந்த பாடலுடைய ஆத்தர் கோபால் கிருஷ்ண கவுல். ஸோ கவி से परिचय. कवि அப்படிங்கிறவங்க ஆத்தர். धरती के सूखे अधरों पर पहली बूंद के गिरने का अमूर्त दृश्य रचने वाले बाल साहित्यकार गोपाल कृष्ण कौल 1923 to 2007 ने बच्चों के लिए देश प्रेम, प्रकृति और जीव जंतुओं से जुड़ी बहुत सी मनोरम कविताएं लिखी हैं. अपनी एक अन्य कविता हम कुछ सीखें में वे कहते हैं, देश हमें देता है सब कुछ, हम भी तो कुछ देना सीखें. ஸோ இதில் என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க, தர்த்தி சே நிலவு வந்து காய்ந்த உதடுகளோடு இருக்கும்போது அந்த முதல் துளி விழுந்து அது அமிர்தத்தோட அந்த காட்சியை வந்து ரசனையாக வெளிப்படுத்தின அந்த ரச்சனாத்கர் சாகித்யக்கார் வந்து யார் அப்படின்னு சொன்னாக்க அந்த கோபால் கிருஷ்ண கவுல் அப்படிங்கிறவங்க. அவங்களோட இயர் வந்து 1923 to 2007. இவங்க பச்சோं के लिए குழந்தைகளுக்காக தேஸ் பிரேம், நாட்டை பற்றினக்கூடிய பிரகிருதி இயற்கையை பற்றின நிறைய கவிதைகள்லாம் வந்து மனதை கவரக்கூடிய கவிதைகள் வந்து எழுதியிருக்காங்க. அவர்களுடைய அப்பனியே கண்ணிய கவிதா அவருடைய மேலும் மற்ற கவிதைகள் என்னென்ன அப்படின்னா, ஹம் குச் சீக்கேங்கே நம்ம சில கற்றுக்கணும், மேவே கஹத்தே ஹே தேஸ் ஹமே தேத்தா ஹே சப் குச் நாடு நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு நம்மளும் நாட்டுக்கு கொடுக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த பகலி பூந்த் அப்படிங்கிற லெசன் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தன்யவாத்.